Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty of Biology Department. Today we are going to discuss about diversity in the living world. So in the living world அப்படினு சொல்லக்கூடியது அதான் நம்ம பார்க்க போறோம். பயாலஜில very first title இதுதான். நம்மளோட பூமி அதாவது எர்த் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் 70% வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸும், 22% பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் ஃபஞ்சை இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் லிவிங் திங்ஸும் வந்துட்டுருக்கும், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த நான் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் திங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. உண்மையை சொல்லணும்னா இந்த நான் லிவிங் பேராமீட்டர்ஸ் எதுவும் இல்லாமல் லிவிங் திங்ஸால் சர்வைவே ஆக முடியாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர், சாயில், வாட்டர், ஏர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நான் லிவிங் ஃபேக்டர். இந்த நான் லிவிங் ஃபேக்டர் தான் லிவிங் ஃபேக்டரியை ட்ரைவ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸ்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அப்போ லிவிங் திங்ஸுக்கான யூனிக் கேரக்டர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன லிவிங் திங்ஸ் இருந்துகிட்ருக்கு, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், எந்த பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்க, அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிவிங் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா லைஃப் இஸ் அ யூனிக் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தட் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் through chemical reactions which lead to growth, development, responsiveness, adaptation and reproduction. So இந்த லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்யூமுலேஷன் ஆஃப் மெனி மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா செல்லை ஃப்ரேம் பண்ணும். அண்ட் செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூ மெனி டிஷ்யூஸ் ஆர் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் ஆர்கன். அண்ட் மெனி ஆர்கன்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ சிஸ்டம். அண்ட் மெனி சிஸ்டம்ஸ் ஆர் ஃப்ரேம் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், டெவலப்மெண்ட், ரெஸ்பான்சிவ்னஸ், அடாப்டேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது காமனாக எல்லா ஆர்கானிசத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். அதாவது உயிரினங்கள், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கானிசத்தோட பண்புகள்லாம் என்னென்ன, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங்ஸ்லேருந்து லிவிங் திங்ஸ்லேருந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லுலார் ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஆர்கனைசேஷன், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாபாலிசம், ஃபோர்த் growth, fifth consciousness, sixth healing and repair, seventh movement, eighth reproduction and ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் அப்படிங்கிற இந்த 9 கேரக்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் திங்ஸோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ வாங்க இது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆர் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் are formed of one or more cells made up of protoplasm. அப்போ இந்த ஒன் ஆர் மோர் செல்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா யூனிசெல்லுலார், சிங்கிள் செல் ஆர் யூனிசெல்லுலார். மோர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி செல்லுலார் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீன் பண்ணுது. சரியா? ஸோ இதை தான் நம்ம செல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஆர் செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படிமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் மெனி கெமிக்கல் காம்போனன்ட்ஸ். அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். ஸோ லிவிங் ஆர்கானிசம் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் காம்போனன்ட்ஸ் அண்ட் சப் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா கம்பைன்ட் ஆகிட்டு ஒரு செல்லை டிசைன் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்கனைசேஷனுமோ. ஒன்றா டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெட்டபாலிக் ப்ராசஸ்லையும் அது இன்வால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாபாலிசம். மெட்டாபாலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் டோட்டல் ஆஃப் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன் அவர் பாடி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். இதில் நிறைய வந்து சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். சம் டோட்டல் ஆஃப்
all the chemical reaction is taking place in our body. நம்ம பாடியில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், சர்க்குலேஷன், நர்வஸ் கண்டக்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் டுகெதர் நம்ம ஒரே வேர்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷன் அமங்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வித்தின் இன்டீரியர் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் நம்ம ரெண்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனபாலிசம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனபாலிசம் ஆர் சிந்தட்டிக் ப்ராசஸ். Anabolism or synthetic process. So இந்த synthetic processல என்ன நடக்கும் அப்படின்னா many inorganic molecules combine together and form a organic molecule. So அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா catabolism. So இதை நம்ம என்ன சொல்றோம் destructive process. So இந்த destructive processல என்ன நடக்கும் அப்படின்னா organic molecules ஆர் பிரேக் டவுன் இன்டு சிம்பிள் இன்ஆர்கானிக் மாலிகுலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியும். ஸோ இதுதான் அந்த மெட்டபாலிசத்தோட ரெண்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கான்சியஸ்னஸ். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ லிவிங் ஆர்கானிசம் ஆர் அவேர் ஆஃப் தேயர் சரௌண்டிங்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லக்கூடியது இம்மீடியட் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் ஹியூமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதே பிளான்ஸில் இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம இரிட்டபிலிட்டி அப்படிமோ. ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மூவ் டுவர்ட்ஸ் வேர் லைட் இஸ் அவைலபிள் அண்ட் வேர் வாட்டர் இஸ் அவைலபிள் அண்ட் இட் மூவ் டுவர்ட்ஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது மூலமாக இங்கெல்லாம் நகர்றதுனால இதை இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது growth is nothing but irreversible increase in mass and number. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் growth அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த growth அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா grow due to addition of materials and formation of cells inside the body. ஸோ இதை ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம், எக்ஸ்டர்னல் growth and internal growth அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எக்ஸ்டர்னல் growthல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் ஆகும் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான growth எங்கே இருக்கும்னா நான் லிவிங் திங்ஸ் சம்திங் லைக் மவுண்டைன், சாண்ட் மோல்ட்ஸ், அதுக்கப்புறம் போல்டர்ஸ், இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் growth அப்படிங்கிறது நடக்கும். இன்டர்னல் growth அப்படிங்கிறது இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு செல் டிவிஷன். ஸோ இன்சைட்லேருந்து நடக்கக்கூடியது. ஸோ செல் டிவிஷன் மூலமாக நடக்கும். இது லிவிங் திங்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான growth இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த growth அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது டீக்ரவுத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த டீக்ரவுத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனபாலிசத்தோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிராஜுவலாக குறைஞ்சிரும் அண்ட் கெட்டபாலிக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அனபாலிசம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எனது சிந்தட்டிக் ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் அண்ட் கேட்டாபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லணும்னா டீக்ரவுத் அப்படிமோ. ஸோ அப்போ growth அப்படிங்கிறது அப்படி ஆப்போசிட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே கேட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். இது growth அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த growth தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை பொறுத்து ரெண்டு இதில் பிரிக்கலாம். ஒன்று டிட்டர்மினேட் growth ஆர் லிமிட்டெட் growth அப்படின்னு சொல்லலாம். லிமிட்டெட் growth. ஸோ இந்த லிமிட்டெட் growth ஆர் டிட்டர்மினேட் growthனா என்ன அப்படின்னா இந்த growth அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதனுடைய லைஃப் ஸ்பேனில் ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா
ஸ்டாப் ஆகிடும். அதுதான் நம்ம டிட்டர்மினேட் growth ஆர் லிமிட்டட் growth அப்படிங்கிறோம். அண்ட் பிளான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா indeterminate growth growth. ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் அண்ட் ரிப்பேர். ஸோ இந்த ஹீலிங் அண்ட் ரிப்பேர் அப்படின்னா என்னென்னா லிவிங் பீயிங்ஸ் கேன் ரிப்பேர் அண்ட் ஹீல் தயர் broken ஆர் இன்ஜூர்டு பார்ட்ஸ். ஸோ எல்லா ஆர்கானிசமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேனில் கண்டிப்பாக இந்த இன்ஜுரிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும்னா ரிப்பேர் ஆகிக்கும் அண்ட் ஹீல் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் லிவிங் பீயிங்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட். ஸோ மூமெண்ட் அப்படின்னா மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் by using some body parts. So living beings show movements of their body parts or may even move from one place to another place. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸில் அதை நம்ம என்ன சொல்கிறோம் லோகோமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல் ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங் பை த பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமும் அதனுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ரீப்ரொடியூஸில் வந்து ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தே ஹாவ் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் தயர் ஓன் கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பில் இருக்கும், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பை பேரண்டல், அதாவது ஆப்போசிட் செக்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் are fused with one another and form a zygote from which young individual is formed. Whereas asexual வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிபேரண்டல். ஸோ யூனிபேரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் என்ன நடக்காது அப்படின்னா கேமெட் ஃபார்மேஷன் நடக்காது, ஃபெர்டிலைசேஷன், மியாசிஸ் எதுவுமே நடக்காது. மைட்டாசிஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கும். ஸோ மைட்டாசிஸை நம்ம இன்னொரு டைப்பில் என்ன சொல்லலாம்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அண்ட் மியாசிஸை நம்ம என்ன ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய யங் இண்டிவிஜுவல் ஆர் டாட்டர் செல்ஸ் அப்படியே சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை தான் நம்ம ஐடென்டிக்கல் க்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இன்றைக்கி இடத்துல இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருந்துட்டு இருக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டெத் அப்படிங்கிறது தி ஸ்டாப்பேஜ் ஆஃப் வேரியஸ் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அக்கம்பைன்டு பை இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி இஸ் கால்டு டெத். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல நிறைய மெட்டபாலிசம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மெட்டபாலிசம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெத் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த டோட்டலாக ஸ்டாப் ஆகக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டெத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெத் அப்படிங்கிறது எதனால் நடக்கலாம் சார் அப்படின்னா டியூ டு ஏஜிங், டிசீஸ், ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரிடேஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெத் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ இந்த டெத்தை ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் டெத். கிளினிக்கல் டெத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் எனி ஒன் ஆர்கன் சொல்லக்கூடியது ஹார்ட், கிட்னி, லங்ஸ், லிவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த டெத் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ அதை நம்ம கிளினிக்கல் டெத் அப்படிங்கிறோம். ஸோ கிளினிக்கல் டெத் நடந்ததுக்கு அப்புறம் டோட்டலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக டெட் ஆகிடும். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக எல்லா ஆர்கனும் டெட் ஆகக்கூடிய அந்த கண்டிஷன் பேர் பயாலஜிக்கல் டெத் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம மெயினாக பார்க்க போகிறது சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். இந்த கரோலஸ் லின்னேயஸ் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா systematic arrangement of organism அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் and their comparative and evolutionary relationship and grouping of organism at every level of classification right from species to the kingdom. So Carolus Linnaeus இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு சிம்பிளாக மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சிம்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரோட சேர்த்து பயோலஜெனட்டிக் கேரக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பார்த்தாங்க. ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் 1940 ஜூலியன் ஹக்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். இந்த நியூ சிஸ்டமேட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்,
ecological information, morphology, இப்படி எல்லா டிசிப்ளின்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸானமி. இந்த வேர்டை ஃபஸ்ட்டு டினோட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டி கேண்டோல் அப்படின்னு சொல்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து நேமை ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ இவர் எழுதின புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் எலமெண்ட்ரி டீலா பொட்டானிக். ஸோ தியரி ஆஃப் எலமெண்ட்ரி பாட்னிங்கிறது அதனோட மீனிங். All living organisms are classified into various groups based on their characteristics according to the principles of identification, nomenclature and classification. So மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த விஷயம் தான், ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர்னா என்ன அண்ட் கிளாசிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பார்க்க போகிறோம். So basics of systematic study, next title. So இதில் characterization, the organism to be studied is described for all its morphological and other characteristics. இந்த other character அப்படிங்கிறது என்ன அப்படின்னா structure of cell, developmental process and ecological information of an organism. So இதில் first வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது identification. ரொம்ப simple, it is the finding of correct name and place of an unknown organism. ஸோ இந்த அன்னோன் ஆர்கானிசத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான நேம் கொடுக்கலாம் அண்ட் அது எந்த இடத்துல இருக்கலாம், எந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் எந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாங்கிறது தான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் கீஸ் அப்படிங்கிறது லேட்டர் நம்ம டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் பற்றி பேசுகிறப்ப இந்த கீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன். இட் இஸ் த பிளேசிங் ஆஃப் an organism or a group of organisms in categories according to a particular system which is based on certain observable but fundamental characters and in conformity with the nomenclatural system. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆர்கானிசம்ஸ் இருந்துகிட்ருக்கு. இந்த ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ரிமெம்பரன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில பேசிக் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒரு செப்பரேட் குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறோம். ஸோ அந்த செப்பரேட் குரூப்பாக பிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது நாமென்க்ளேச்சர். ஸோ நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் டிஸ்டிங்க்ட் அண்ட் ப்ராப்பர் நேம்ஸ் டு ஆர்கானிசம்ஸ் so that they can be easily recognized and differentiated from others. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேமை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த நேம் எப்படி இருக்குன்னா டிஸ்டிங்க்டாக இருக்கணும் அண்ட் ப்ராப்பர் நேம்ஸ். இதில் அந்த ப்ராப்பர் நேம் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லக்கூடியப்ப ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேம் இருக்கும், அதாவது சயின்ஸ் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கிற பேர் இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் நேமில் இருக்கக்கூடாது. ஸோ நேம் ஷுட் பி யூனிவர்சலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஹேஸ் யூனிக் நேம். சரியா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாமென்க்ளேச்சர். இந்த அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம நாமென்க்ளேச்சரோட டைப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா டாக்ஸானமிக் கேட்டகரி இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன் அ டெஃபினட் சீக்வன்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இன் அ டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுதான் ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது எங்கேருந்து இருக்குன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் கிங்டம் டு ஸ்பீசிஸ். அண்ட் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு கிங்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஈச் டாக்ஸானமிக் கேட்டகரி இஸ் ரெஃபர்டு டு அஸ் taxon. Each taxonomic category is referred to as taxon, which is a unit of classification and represent any level of grouping of organisms. So அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த ஸ்பீசிஸ் a group of individual with similar morphological characters, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் இருக்கும், and which are able to breed among themselves. ஸோ ரீப்ரொடக்டிவ்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஐசோலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், breed among themselves and produce their own kind. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஸோ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எல்லாம் சேர்ந்தது தான்
genus அப்படின்னு சொல்லலாம். So group of related species which resemble one another in certain correlated characters. ஸோ இதில் மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மோனோடைபிக் ஜீனஸ் அப்படிமா. இந்த மோனோடைபிக் ஜீனஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்பீசிஸ் தான் இருக்கும். அண்ட் பாலிடைபிக் ஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ பாலினாலே மெயின்னு தெரியும். ஸோ பாலிடைபிக் ஸ்பீசிஸில் மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜீனஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொலானம், ஸோ சொலானம் அப்படிங்கிற ஒரு ஜீனஸில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். சொலானம் டியூபரோசம், சொலானம் சாந்தாகார்பம், சொலானம் டார்வம், ஓகே, சொலானம் மெலாஞ்சினா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஒரே ஒரு ஜீனஸ் இவ்வளோ ஸ்பீசிஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணிருக்கோம், கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம ஜீனஸ் அப்படிங்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி. இட் இன்க்ளூட் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஜெனிரா differentiated from other related families by certain characteristic differences. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறப்ப நிறைய ஜீனஸ் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேமிலி இது பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொலானம் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ், டட்டுரா, பெட்டூனியா, பெட்டூனியாங்கிற இந்த 3 ஜீனஸும் சேர்ந்தது ஒரே ஒரு ஃபேமிலியில் இருக்கும். அந்த ஃபேமிலி பேர் தான் சொலானேசி. ஃபேமிலி பேர் தான் சொலானேசி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது next பார்க்க போகிறது ஆர்டர். இட் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். தென் கிளாஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். பைலம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆர்கானிசம்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஹேவிங் எ ஃபியூ காமன் கேரக்டர்ஸ். ஸோ இதே பைலம் அப்படிங்கிற அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்லலாம், பாட்னியில் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனல் டாப் மோஸ்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங்டம். இன்க்ளூட்ஸ் ஆல் ஆர்கானிசம்ஸ் தட் ஷேர் அ செட் ஆஃப் டிஸ்டிங்யூஷிங் காமன் கேரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர். ஸோ இதில் வெர்னாகுலர் நேம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் டு effectively communicate about organisms, every species were required to have a unique name. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லா ஆர்கானிசத்துக்கும் ஒரு யூனிக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஸோ இந்த வெர்னாகுலர் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக லோக்கல் நேம். சின்ஸ் தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் ஆர் நேம்டு டிஃப்ரெண்ட்லி இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரெகக்னைஸ் அண்ட் ரிமெம்பர் சர்ச் நேம்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசத்துக்கும் டிஃப்ரெண்டான நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கும். ஸோ இது ரொம்ப கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுனால நேம் ஷுட் பி யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் அதை என்ன பண்ணாங்கன்னு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறேன். தேர் ஆர் 13 kinds of wild roses in Mexico alone and there are rats of about 560 species. All are named differently in various regions. ஸோ மெக்சிகோவில் மட்டுமே கிட்டத்தட்ட 13 வகையான ரோசஸ் இருந்துகிட்ருக்கு, வைல்டு ரோஸ் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 560 ஸ்பீசிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இது எல்லாருமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேட் அப்படின்னு சொல்லலாம். சம் மே பி கால்டு ரேட்ஸ், இட் மே நாட் பி ஸோ. ஒரு சிலதெல்லாம் ரேட்டுன்னு சொல்லலாம், இன்னும் எல்லாத்தையுமே நம்ம ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ தீஸ் காமன் நேம்ஸ் given to organisms are called vernacular name. So vernacular name or local name vary from place to place, region to region and different in various language. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளமெல்லாம் இந்த வெர்னாகுலர் நேம் யூஸ் பண்ணோம்னா வரும் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஸோ
So common names usually do not provide information indicating the generic and family relationship. இந்த காமன் நேமால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஆர்கனிசத்தோட ஃபேமிலி நேம் என்ன, ஜெனரிக் நேம் என்ன அப்படிங்கிற, ரெண்டாவது அந்த ஆர்கனிசத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அந்த நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் 2 or more plants may have the same common name. ஒரு சில நேரங்களில் ஒரே பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேம் 2 பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளான்ட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். இன் ஜார்ஜியா சிடா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு, அது எந்த ஃபேமிலியில் இருக்குன்னா மால்வேசி ஃபேமிலியில். அதை என்ன சொல்கிறோம், காமன் நேமில் இங்கிலீஷில் நம்ம அயன் வீடுங்கிறோம். பட் இந்த மிட்வெஸ்ட் வெர்னோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு, அது கம்போசிட்டிங்கிற ஃபேமிலியில் இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அயன் வீடுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ நேம் காமன் நேம் ஒன்று தான், பட் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸுக்கு இந்த 2 கண்ட்ரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. ஸோ மெனி ஸ்பீசிஸ் பர்டிகுலர்லி ரேர் ஒன்ஸ், ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கானிசத்துக்கு காமன் நேமில் நேமே இருக்காது. டு நாட் ஹாவ் காமன் நேம்ஸ். இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இஃப் அ பிளான்ட் இஸ் வெல் நோன், ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, நல்ல ஃபெமிலியரான ஒரு பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கும் காமன் நேமில். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிரைசாந்திமம், லியூகாந்திமம்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இதில் இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ஸி, ஒயிட் டெய்ஸி, ஆக்சைட் டெய்ஸி, சாஸ்தா டெய்ஸி அண்ட் ஒயிட் வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை நேம் இருக்குது இந்த ஒரே ஒரு பிளான்ட்டுக்கு. ஸோ இதனோட வெல் நோன் ஸ்பீசிஸ். சிமிலர்லி இன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்ரந்தஸ் ரோசஸ், ரோசி பெரிவிங்கிள்னு சொல்லக்கூடியது இஸ் கால்டு சடபாகர் இன் ஹிந்தி, ரட்டன்ஜாட் இன் பஞ்சாபி, நயன்தாரா இன் பங்களா அண்ட் நித்ய கல்யாணி இன் தமிழ். ஸோ லாங்குவேஜ் பொறுத்தும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காமன் நேம் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு மாறிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சில ப்ராப்ளம், வெர்னாகுலர் நேம் யூஸ் பண்ணுறப்ப வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ டியூரிங் செவரல் சென்ச்சுரிஸ் பிஃபோர் publication of Linnaeus, the names were often composed of 3 or more words. அது ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேர்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். ஸோ தீஸ் நேம்ஸ் ஆர் பாலினாமியல். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா வில்லோ ஸ்பீசிஸ், வில்லோ ட்ரீ, கிரிக்கெட் பேட் செய்கிறாங்க இல்லையா, அந்த வில்லோ ட்ரீயோட பேர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா சாலெக்ஸ் புமிலா அகஸ்டிஃபோலியா அல்டீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு இருந்துட்டு இருந்தது. ஸோ அதை சொன்னது யாருன்னா கரோலஸ் க்ளூசியஸ்ங்கிறவர் 1583 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல்ஸ் அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நேம் டிஸ்கிரிப்ஷன் வாஸ் நாட் ஒர்க்கபிள் பிகாஸ் இட் வாஸ் கம்பர்சம். கம்பர்சம்னா டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். கம்பர்சம் அண்ட் நாட் ரெடிலி எக்ஸ்பாண்டபிள். ரொம்ப கஷ்டம், ரிமெம்பர் பண்ணிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதும் ரொம்ப கஷ்டம், எங்கேயாவது ஸ்பெல் மிஸ்டேக் வந்துடும். ஸோ அதனால் இதுவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமென்க்ளேச்சர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டானது ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர். இந்த ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேமுக்கும் 3 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேமை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஹக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் தான். ஸோ இதில் ஜீனஸ் நேம் இருக்கும், ஸ்பீசிஸ் நேம், சப்ஸ்பீசிஸ் நேம் இருக்கும் இன் ஜுவாலஜிக்கல் லிட்ரேச்சரில், ஆர் வெரைட்டி நேம் இன் பொட்டானிக்கல் லிட்ரேச்சர். ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் க்ரோவோட சயின்ஸ் நேம். ஸோ இதில் கார்வஸ்ங்கிறது ஜீனஸ் நேம், ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம், அண்ட் இந்த செகண்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்பீசிஸ் நேம். ஸோ இது ஜுவாலஜிக்கல் லிட்ரேச்சர். வேறஸ் இன் பொட்டானிக்கல் லிட்ரேச்சரில் பிராசிகா, ஒலிரேசியா கேபிடேட்டா. ஸோ பிராசிகாங்கிறது ஜீனஸ், ஒலிரேசியா ஸ்பீசிஸ் அண்ட் கேபிடேட்டாங்கிறது வெரைட்டி. த வேர்ட் ஃபார் cabbage. So binomial nomenclature, system of classification developed by Carolus Linnaeus. பட் இதை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா கேஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு 1623 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த கேஸ்பர்ட் பாகின் எழுதுகிற புக்கு பைனக்ஸ் தியேட்டர் பொட்டானிக்கா ஆர் பைனக்ஸ் அப்படின்னு சிம்பிளாக பிஐ. ஸோ பைனக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஈச் ஆர்கானிசம் இஸ் கிவன் ஒன்லி ஒன் நேம் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 words. அவ்வளோதான் இருக்கும் பைனாமியல் நாமென்க்ளேச்சரில். ஸோ த ஃபஸ்ட் வேர்ட் இஸ் த ஜெனரிக் நேம் which designated the genus and starts with a capital letter. The second word represents the specific name indicating the species and starts with a small letter. So both words are written in italics or underlined. So italics எப்போ பண்ணலாம்னா
நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப இட்டாலிக்ஸில் இருக்கணும். கையில் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை என்ன பண்ணும், அண்டர்லைன் பண்ணும். அண்டர்லைன் பண்ணுறப்ப செப்பரேட்டடாக அண்டர்லைன் பண்ணும். ஜீனஸ் நேம் தனியாக, ஸ்பீசிஸ் நேம் தனியாக அண்டர்லைன் பண்ணும். So Linnaeus gave some principles of the binomial nomenclature in Philosophy of Botanica. So அது 1751ல Linnaeus எழுதின புக்கு. But the nomenclature was used first in Species Plantarum in the year of 1753. So இந்த புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1753 ஃபர்ஸ்ட் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. And where names and description of 5900 species of plants were given. So அதுக்கப்புறம் லேட்டர் the published Systema Naturae, இந்த Systema Naturae அவங்க பப்ளிஷ் பண்ணது 1758 ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை பப்ளிஷ் பண்ணாங்க. where 4326 species of animals were described. ஸோ ஒரு சில நாமென்க்ளேச்சரல் கமிட்டிஸ் பார்க்கலாம். ICBN International Code of Botanical Nomenclature start with in the year of 1961. So ICZN International Code of Zoological Nomenclature in the year of 1964. ICNB International Code for Nomenclature of Bacteria. ICNCP International Code of Nomenclature for Cultivated Plants. ICTV International Committee for the Taxonomy of Viruses. ஸோ இதெல்லாம் ஒரு சில நாமென்க்ளேச்சரல் கமிட்டி. ஸோ இது பிளான்ட்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு, பாக்டீரியா, கல்டிவேட்டட் பிளான்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வைரஸ். ஸோ ஒரு சில சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் காமன் நேம் ஹியூமன், அதனுடைய சயின்டிஃபிக் நேம் ஹோமோசேப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன் அப்படிம்பாங்க. ஜீனஸ் ஹோமோ, ஃபேமிலி ஹோமினிடே, ஆர்டர் பிரைமேட்டா, கிளாஸ் மமாலியா, பைலம் Chordata, Kingdom Animalia. So next பார்க்க போகிறது டாக் பார்க்கலாம். Scientific name Canis familiaris, genus Canis, family name Canidae, order Carnivora, class Mammalia, phylum Chordata, kingdom Animalia. So next பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா house fly, Musca domestica, genus Musca, family Muscidae, order Diptera, class Insecta, phylum Arthropoda, kingdom Animalia. So common name அடுத்த organism mango, Mangifera indica, genus name Mangifera, family Anacardiaceae, order Sapindales, class Dicotyledone, division Angiospermae, kingdom Plantae. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிமன். என்னென்ன ஸ்பெசிமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹோலோ டைப், நாமென்க்ளேச்சுரல் டைப். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசத்தை, ஒரு பிளான்ட்டை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஒரிஜினல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஹெர்பாரியம் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் ஒரு சில ஹெர்பாரியம் சென்டர்ஸுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரிஜினல் டிஸ்கிரிப்ஷன் அந்த டைப் ஸ்பெசிமனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹோலோ டைப் அப்படிமோ. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசோடைப், ஸோ டூப்ளிகேட் ஆஃப் ஹோலோ டைப். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேராடைப், எனி அதர் ஆஃப் த 2 or more specimens cited by author when there is no holotype. ஹோலோடைப் இல்லாதப்ப அதே சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேம் ஸ்பீசிஸ்கோட இதை எடுத்து திரும்பவும் ஹெர்பாரியம் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை பேராடைப் அப்படிங்கிறோம். அண்ட் லெக்டோடைப், specimen selected from original material to serve as nomenclature type, there is no holotype. Finally neotype, so neotype, neo அப்படினாலே new அப்படின்னு அர்த்தம். So new nomenclature type when the original material is missing. So அடுத்து important title வந்து headings பார்த்தீங்கன்னா types of species. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்ஃபோஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ் erected on the basis of morphological character. ஸோ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்ஃபோஸ்பீசிஸ். ஸோ டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ் ஹேவிங் எ டெஃபினிட் பைனாமியல் நேம் இருக்கக்கூடியது டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ். சிப்ளிங் ஸ்பீசிஸ்,
இது true species தான், but which do not interbreed but are otherwise difficult to separate on the basis of morphological characters alone. ஸோ ரெண்டு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தது allopatриc species having exclusive areas of geographic distribution. So sympatric species having overlapping areas of geographic distribution. So geographical distributionல எதெல்லாம் டூ டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக் எங்கே வந்து ஓவர்லேப் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம சிம்பேட்ரிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேராபேட்ரிக் ஸ்பீசிஸ் with adjacent geographic ranges meeting in very narrow zone of overlap. Neontological species அப்படிங்கிறது living species. Allochronic species belonging to different time period. ஒவ்வொரு ஸ்பீசிஸ் ஒவ்வொரு டைமில் இருந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஃபிபியன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கார்பனிஃபெரஸ், ரெப்டைல்ஸ் எடுத்தோம்னா அப்படின்னா மீசோசோயிக் இரா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் சின்க்ரானிக் ஸ்பீசிஸ் பிலாங்கிங் டு சேம் பீரியட் ஆர் டைம். பாலிடைபிக் ஸ்பீசிஸ் நம்ம இதில் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸ்பீசிஸ் வித் 2 or more சப்ஸ்பீசிஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா taxonomical aids. So techniques, procedures and stored information that are useful in identification and classification of organisms are called taxonomic aids அப்படிங்கிறோம். ஸோ இந்த taxonomic aidsல நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் taxonomic aids பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹெர்பாரியா, செகண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தேர்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், ஃபோர்த் மியூசியம், ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பாரியம். ஸோ ஹெர்பாரியா place where dried and pressed specimens mounted on sheets and kept systematically according to a widely accepted system of classification. It is a storehouse of future use. ஸோ இந்த ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம் ஒரு ஷீட்டில், ஹெர்பாரியம் ஷீட்டில். இந்த ஹெர்பாரியம் ஷீட்டோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 11.5 into 16.5 இன்ச்சஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ இதில் சிஸ்டமேட்டிக்கலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிஸ்டமேட்டிக்கலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, கிங்டம், டிவிஷன், அதுக்கப்புறம் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுபடி என்ன ஆகிருக்கணும், ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு ஷீட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த லோக்கல் ஃப்ளோரா as well as flora of distant area. So it also provides information about the ecology of different places. The information is useful in locating wild varieties and relative of economically important plants. So இந்த ஹெர்பாரியத்தில் அடுத்து பார்க்க போகிறது collections of pressed and dried plant specimen. The herbarium technique involves several steps. என்னென்ன இருக்குன்னா collections, drying, poisoning, mounting, stitching, labeling and deposition. இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸோ dried specimens are poisoned by using chemicals. 0.1% solution of mercury chloride என்ன பண்ணுவாங்கன்னா பாய்சனிங் பண்ணுவாங்க. பாய்சனிங் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வைப்பாங்க ஒரு இடத்துல. இன்டர்நேஷனல் சைஸ் ஆஃப் ஹெர்பாரியம் ஷீட் இஸ் 41 into 29 சென்டிமீட்டர். சில நேரங்களில் அதை இன்ச்சஸில் கேட்கலாம், அதான் நான் சொல்லியிருந்தேன் 11.5 into 16.5 இன்ச்சஸ். ஸோ அடுத்த டாக்ஸானமிக்கல் எய்ட் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ். திஸ் ஹேவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ் மெயின்டைன்டு ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே ப்ரெசென்ட் ஆகுதுன்னா இஸ் இன் மாஸ்கோ, ரஷ்யாவில். And most famous botanical garden in Royal Botanical Garden at Kew, லண்டனில். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாய்ட் பொட்டானிக்கல் கார்டன் டார்ஜிலிங், நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் லக்னோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் கார்டன் ஊட்டி, லால்பாக் கார்டன்ஸ் பெங்களூர், சரண்பூர் பொட்டானிக்கல் கார்டன் சரண்பூர், the Indian Botanical Garden Calcutta. It was found in 1787 by Lieutenant Colonel Robert Cate. First established in tropics la dhaan vandu pathina the botanical garden first establish பண்ணிருந்தாங்க. And William Roxburgh
he is considered as the father of Indian botany, was its director from 1793 to 1813. Special kinds of garden என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா arboretum. So main collections are of woody species. Arborea அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ட்ரீ அப்படின்னு தான் அர்த்தம், woody அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேர்டு வந்துச்சுனாலே main collections of woody species. Pineatum, mainly collections of conifers. Orchidarium, a garden containing collections of orchids. Example, National Orchidaria in BSI, Botanical Survey of India, Chillon and Coimbatore. Bambusetum with main collections of bamboos. So இதெல்லாம் ஒரு சில special kind of garden. So அடுத்த taxonomical aids பார்த்தோம்னா zoological parks. These are enclosed areas where animals are kept into an open enclosures instead of cages. So zoological parks helps to study wild animals and their food habits எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. There are useful for ex situ conservation through captive breeding of endangered animals. ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் டேக் டைகரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்டில் வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வச்சு என்ன பண்ணலாம்னா கன்சர்வ் பண்ணலாம். ப்ளஸ் அதனுடைய ப்ரீடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து மியூசியம்ஸ். இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் ஆர்டிஸ்டிக் அண்ட் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் are exhibited to public. These materials may include scientific specimens, work of art and information of history. So the museums என்ன இருக்குன்னா a proper record of material is kept and care is taken for their proper preservation. So museums provide a chance of education and research regarding materials. So museums எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா some important museums எல்லாம் பார்த்தோம்னா National History Museum London, United States National Museum Washington, National Museum of Natural History Delhi, Prince of Wales Museum Mumbai. Zoological parks. National Zoological Park Delhi is one of the finest zoo in Asia. So next taxonomical aid, keys அப்படின்னு சொல்லக்கூடியது. So it is artificial analytic device having a list of statement with dichotomic table of alternate characteristics which is used for identifying organism. So இதில் ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணுவோம், couplet and lead அப்படின்னு சொல்லக்கூடியது. Usually a couplet are two contrasting character இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், couplet அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் are used. The one present in the organism is chosen while the other is rejected. So each statement is called, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன சொல்கிறோம் நம்ம lead அப்படின்னு சொல்லலாம். So separate taxonomic keys are used for each taxonomic category like family, genus and species. Two steps of keys are commonly used, indented and bracketed key. So the indented key அப்படிங்கிறது contain a sequence of choices between two or more characteristics, and bracketed keys use contrasting characters like the indented one, but they are not separately by intervening subdividing characters. So some points to remember for this chapter. Hornbill, a bird, is the symbol of Bombay Natural History of Society. Kailas Chankala wrote the widely acclaimed book Tiger. The Silent Valley is so called because it is silent during the night. It is in Kerala. So Wildlife Institute of India, Dehradun. Apiko movement or Chipko movement, ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். Apiko movement started in 1983 in Karnataka. Red Data book. This book contains a record of animals which are known to be in danger. எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப endangered, vulnerable இருக்கும் அந்த நேம் எல்லாமே இந்த ரெட் டேட்டா புக்கில் இருந்துட்டு இருக்கும். This book is maintained by IUCN சொல்லக்கூடிய International Union for Conservation of Nature and Natural Resource. 21st March World Forest Day.
22nd March World Water Day, 22nd April World Earth Day, 5th June World Environmental Day, 3rd October World Animal Day. Okay, thank you.